ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகளிடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது. போர் மூன்றாவது ஒரு உலக போராக மாறி சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது உலக போராக மூலமாக நடைபெற்றது, ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு பாருங்க 14 நாடுகள் சேர்ந்து இந்த போர் நடந்து கொண்டு பிரான்ஸு, ஈரானை கூட சீனா, ரஷ்யா இப்படிலாம் கூட இருக்குது. 14 நாடுகள் சேர்ந்து இந்த யுத்தத்தை செய்து கொண்டு ஈரானை பார்க்கும்போது ஒரே நாளில் 1000 பேர் இறந்துருக்கு. ஒரு சில இடங்களில் படிக்கிற பிள்ளைங்கள இந்த ஸ்கூல் பகுதியில் குண்டு விழுந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இறந்து. The war in West Asia is extending beyond the regional proximity. Escalation has reached a dangerous new level. Both sides unrelenting. நகரில் பள்ளி மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட 165 மாணவிகளை உடல்கள் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. பள்ளி குழந்தைகளை அடக்கம் செய்ய ஒரே இடத்தில் குழிகள் தோண்டப்பட்ட காட்சிகள் வெளியாகி அனைவரும் மனதையும் உருகுவதாக உள்ளது. மினாப் நகரில் பள்ளி மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. மாணவர்கள் 165 பேர். பிரியமானவர்களே, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகளிடையே போர் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் மூன்றாவது ஒரு உலக போராக மாறி சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறது. மூன்றாவது உலக போராக மாறும். இந்த போர் பாருங்க 3 நாடுகளுக்குள்ளதான் 3 நாடுகள் மூலமாக நடைபெற்றது, ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு பாருங்க 14 நாடுகள் சேர்ந்து இந்த போர் நடந்து கொண்டிருக்கு. ஒரு அமெரிக்கா, இஸ்ரேல் கூட ஜெர்மனி, பிரான்ஸு, ஈரானை கூட சீனா, ரஷ்யா இப்படிலாம் கூட இருக்குது. 14 நாடுகள் சேர்ந்து இந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது மூன்றாவது உலக போராக மாறி சொல்லிக்கிறாங்க. ஈரானை பார்க்கும்போது ஒரே நாளில் 1000 பேர் இறந்துருக்கு. ஒரு சில இடங்களில் படிக்கிற பிள்ளைங்கள இந்த ஸ்கூல் பகுதியில் குண்டு விழுந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களும் இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு வேதத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டிருக்கீங்க. மத்திய 24ஆம் அதிகாரத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் முடிவு வராது. ஜனத்துக்கு விரோதம் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதம் ராஜ்யமும் எழுமும், பஞ்சமும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சியும் பல இடையிலும் உண்டாகும். அப்போ இன்னைக்கு வேதத்திற்கு பிறகு நடந்து கொண்டிருக்குது. சரி, நாம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, இதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லா மக்களும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? நீங்கள் தமிழர்கள், இந்தியர்கள், குவைத்து, கத்தார், வளைகுடா பகுதியில் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் நல்ல முறையில் நம்முடைய தேசத்துக்கு வர வேண்டும், நம்முடைய தமிழுக்கு வர வேண்டும், ஜெபிக்கணும். இன்றைக்கி உள்நாட்டில் பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்காம ஹோட்டலில் மூடப்பட்டன. ஒரு சில இடங்களில் உணவு தான் செய்யல. என்ன பண்ணுறாங்கன்னா, விதவிதமாக சாப்பாடு செஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே உண்டாவில் சாப்பாடு செஞ்சு அதிலே எல்லாம் கலந்து அப்படியே சாப்பிட போகிறாங்க. வெரைட்டி சாதம் மாரி போட்டுருக்காங்க. அப்போ சிலிண்டர் கிடைக்காம இந்த பிரச்சனை இருக்குது. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்களுக்கு சரியான விதத்தில் கிடைக்கும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். பெரியமானவர்களே, ஒரு பக்கம் அழிவு இருந்தாலும் ஒரு பக்கம் எழுப்புதல் வரும். அப்போ எழுப்புதல் வரணும். நாம் நல்லா நாம் நல்லா ப்ரேயர் பண்ணும்போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் பாருங்கள், சிலிண்டரே ஒரு கிடைக்கலன்னா ஆண்டு ஒரு சிலிண்டர் கிடைக்கும்படி செய்வோம். சாப்பாடே பஞ்சம் வந்தாலும் கூட உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கும். எலியா பாருங்க, பஞ்ச காலத்தில் கூட எலியாவுக்கு ஆகாரத்தை கொடுத்தாங்க. அப்போ நாம் ஜெபிக்கணும். இதை போல சம்பவம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் நம்ம ஜெபிக்கணும். அப்போ சிலிண்டர் பிரச்சனையா, எரிபொருள் பிரச்சனையா, எது வந்தாலும் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாரும் கேனு பாத்திரம் தான் போய் பெட்ரோல் பிடிச்சாங்க. ஏன்னா டீசல் கிடைக்காது, பெட்ரோல் கிடைக்காது சொல்லிட்டு. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு செய்வார், நமக்கு கிடைக்கும்படி ஆண்டு கிருபை செய்யும். நீங்கள் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி நியூஸ் பார்த்தீங்கன்னா,
கார்க் தீவு அதை வந்து அமெரிக்கா பிடிக்க முயற்சி பண்ண. கார்க் தீவை அமெரிக்கா என்ன பண்ணாங்க, பிடிக்கிறத முயற்சி செய்யறது. அது எப்படி அதை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான்வழி மூலிமா தாக்க முயற்சிக்கிறாங்க. இப்போ வான்வழி மூலிமா தாக்கும்போது அந்த கார்க் தீவை பிடிக்க முடியும். இல்லை அங்கே இருக்கிற அந்த பாதுகாப்பாக இருக்கணும் அழிச்சா அவங்களை பிடிக்க முடியும். அடுத்து விமானப்படைகள் அங்கே இருக்கிறது. அந்த விமானப்படையில் இவங்க அழிக்கும் போது அந்த கார்க் தீவை பிடிக்க முடியும். அங்கே வீரர்களை அவங்கள சுட்டு கொண்டு கூட அந்த தீவை பிடிக்க முடியும். அப்போ பிரியமானவர்களே, ஏன்னா அந்த கார்க் தீவு வந்து அங்கே தான் நிறைய எண்ணெய் இருக்குது. அப்போது அந்த எண்ணெய் வளத்தை அந்த எண்ணெயை எடுத்து மற்ற நாடுகளுக்கு அனுப்பணும். ஆனால் இப்போ அந்த இடத்த வந்து அமெரிக்கா பிடிக்க முயற்சி செய்யணும். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? ஒருவேளை இன்றைக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் 38 அதிகாரத்தை சொன்ன பிறகு இன்றைக்கி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். ஒரு சமாதான நிலவரம் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.